அவங்கள ஏதோ கட்டி பிடிச்சாங்க கொண்டாங்கண்டாங்க. நாங்கள் ஒன்று கம்ப்ளைண்ட் பண்ணோம், இவர்கிட்ட செக்ரட்டரிகிட்ட பேசணும். செக்ரட்டரிகிட்ட பேசுனதுக்கு சரின்னு சொன்னார். சரின்னு சொன்னார்ல, அவரை இப்போ நாங்கள் வந்து நீக்கிட்டோமே, அடிப்படை உறுப்பினர்லேருந்து நீக்கிட்டோமே. அவ்வளோதான் மிஞ்சி செய்ய முடியும் யூனியனில். அடிப்படை உறுப்பினர்லேருந்து நீக்கலாம். அப்புறம் நோட்டிஃபிகேஷன் டு எல்லாருக்கும் கொடுத்துருக்கணும். அது கொடுத்துருவோம். யார் அவரோட ஒர்க் பண்ணாதீங்க, பர்டிகுலர் நபரோட ஒர்க் பண்ணாதீங்க, அது அவருக்கு தீர்ப்பு. அவர் சொல்லிட்டார் நான் கோர்ட்டுக்கு போகிறேன்னு சொன்னார். நீங்கள் போங்க, நல்ல தீர்ப்பு வாங்கிட்டு வாங்க, அப்போ we can decide. that is different. பட் இப்போவே எல்லாத்துக்கும் வேணும்னு, ஏன்னா கோர்ட்டில் போடும்போது தே கேஸ் when it came to court, அப்போ she was our member, எங்கள் மெம்பரை உறுப்பினராக இருந்தார். அப்போ பேசும்போது என்னை பற்றி கேள்வியே இல்லை. நான் மேடையில் உட்கார்ந்துருந்தவன், நானும் ஆகட்டும் செக்ரட்டரி ஆகட்டும் எல்லாரும் மேடையில் இருந்தாங்க. இந்த படம் எடுத்தது நல்லதாக போச்சு. அப்போ இவங்களை பக்கம் பேசவே இல்லை. நாங்கள் யாருமே பேசுனவங்க கூட இப்போ கோபால் சில பேரை சொல்லியிருக்காங்க பாருங்கள், அவங்களாம் யாருமே பேசலை இவங்ககிட்ட. வேறு பேசுனது பூரா வேற ஆள்கிட்ட பேசினாங்க. அதுக்கப்புறமா அது முடிஞ்சு போச்சு, அது போயாச்சு. அப்புறமா அவங்க என்னை அடிச்சுட்டாங்க கொண்டுட்டாங்கன்னு சொன்னாங்க. அப்புறம் படம் பார்க்கணும்னு சொன்னாங்க போலீஸ் சைட்லேருந்து. படத்தை கொடுத்தோம், படத்தை போட்டு பாருங்க. படம் போட்டு பார்த்ததில் ஃபேக்ட்ஸே இல்லை, இவங்க சொன்னதுக்கும் மிஸ்டேக் ஆஃப் ஃபேக்ட்ஸ் சொல்லி கோர்ட்டில் கொடுத்தாங்க. போலீஸ் சைட்லேருந்தே கொடுத்தாங்க. எங்களுக்கு வந்து எனக்கு பயம் ஏதோ ஒன்று இருந்ததுன்னா, நம்ம ஏதோ தப்பு பண்ணிட்டோமோன்னு தெரிஞ்சதுன்னா பயப்படலாம். பட் இதில் பயப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. பொய் சொல்கிறதுக்கு வந்து வெற்றி பெற முடியாது. உண்மை எப்பயுமே கொஞ்சம் அமைதியாக இருக்கான வெற்றி வரும். அதனால சொல்கிறேன், எனக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லையே. பட் யூனியனுக்கு எனக்கு சம்மந்தம் உண்டு. யூனியனில் நான் தான் தலைவர். இப்போ நான் உண்மையிலேயே சொல்கிறேன், எதுலையாவது தலைவரே மனமும் வந்து வேற ஆளுங்களை உட்கார வைங்கன்னு சொல்லுவாங்களா? நான் 5 தடவை உட்கார வச்சிருக்கேன். கண்டசாலை சார் பையனை உட்கார வச்சிருக்கேன் முதல்ல, அப்புறம் வீரமணியை உட்கார வச்சிருக்கேன். ஆமாம், எம்ஏ பிரகாஷை உட்கார வச்சிருக்கேன். இப்போ சாய் ரவின்னு கர்நாடகாவில் நடிச்சிட்டு இருக்காருல, அவரை உட்கார வச்சேன். ஏன்னா அவங்க ஃபேமிலி அந்த வாய்ஸ் கொடுக்கறதுக்குனால நல்ல டப்பிங் ஆர்டிஸ்ட் செல்வராஜ் உட்கார வச்சிருக்கேன். அவர் 3 வருஷம் இருக்கு. உங்களுக்கு எதுக்காக இதை சொல்கிறேன்னா, நானே இருக்கணும்னு ஆசைப்பட்டு அப்படி. இப்போ கூட சரி வேணாம், இந்த தடவை நிற்க வேணாம், இனிமேல் நிற்க வேணாம்னு நான் நினச்சிட்டு இன்னொரு நபர்கிட்ட சொல்லியிருக்கேன், நீங்கள் நிற்கிறீங்களான்னு ஒருத்தர் கேட்டிருக்கேன். பட் இப்படி ஒரு அக்கப்போர் வந்ததுன்னா இல்லை, நான் இருந்து ஆகணுமோன்னு ஏதோ ஒரு நான் யோசிச்சு வச்சிருக்கேன். என்ன முடிவு எடுக்க போறேன்னு தெரியாது. நான் இருந்தால் தானே உங்களுக்கு ட்ரபிளு. அப்போ நான் இருக்கிறது பெட்டர்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு யூனியன் தான் என்னை பற்றி பேசுகிறாங்க, என் குடும்பத்தை பற்றி பேசுகிறாங்கன்னா கவலையே கிடையாது. இதை பற்றிலாம் நான் கவலைப்படுறதில்லை. ஏன்னா அதில் ஏதாவது உண்மை இருந்தால் தான் நான் கவலைப்படணும். என் குடும்பத்தை பற்றி இழுத்துருக்காங்க, எங்கள் செக்ரட்டரி குடும்பத்தை பற்றி இழுத்துருக்காங்க. யாருமே அவங்க குடும்பத்தை பற்றி இழுக்கிறாங்க ஈஸியாக. அப்போ தான் கோபம் வரும்னு. எங்களுக்கு இதெல்லாம் கோபமாக இது அக்கப்போரா பேசும்போது என்ன செய்யறது? அநியாயத்துக்கு நாங்கள் வந்து ரொம்ப அமைதியாக நல்ல பிள்ளைங்களாகவும் இருக்க முடியாது. நாங்களும் சொல்லி ஆகணும், எங்கள் விஷயங்கள் எல்லாம் சொல்லி ஆகணும். அவங்க என்னென்ன பேசியிருக்காங்கன்னு எனக்கு அவ்வளோவா தெரியாது. ஒருவேளை நீங்கள் பார்த்துருக்கீங்களா என்னன்னு தெரியாது. செக்ரட்டரி பார்த்துருக்காரு, ஒரு சிலதை பார்த்துருக்காருன்னு நினைக்கிறேன். அதனால் அவர் அதாவது இவங்க என் பேரை மறந்துட்டாங்க. இப்போ திடீர்னு சொல்கிறாங்க அவர் தான் மண்டை உடைக்க சொன்னார், கழுத்து நெறிக்க சொன்னாரோ மண்டை உடைக்க சொன்னாரோ ஏதோ ஒன்று சொல்லியிருக்காங்க சொன்னாங்க. இதெல்லாம் வந்து ஒரு ஆக்ரோஷமானவங்க எதுவாக இருந்தாலும் யூனியனுக்கு கட்டுப்பட்டு தானே ஆகணும். யூனியனில் அது அவங்க மெம்பரே இல்லை, வேறு அவங்க மெம்பர் இல்லை. அதுக்கு இப்போ நாங்கள் கோர்ட்டுக்கு கட்டுப்பட்டு அந்த நபரை உடனே நீக்கிட்டோம், இம்மீடியட்டாக நீக்கிட்டோம். கோர்ட்டுக்கு நாங்கள் மரியாதை கொடுக்குறோம்.
ஏன்னா வாட் எவர் த கோர்ட் சேஸ் ஐ வில் கோ அலாங். பட் நாங்கள் வந்து இப்போ கோர்ட்டில் தான் கம்ப்ளைண்ட் பண்ண போகிறோம். கோர்ட்டில் கொடுத்துடலாம் நான் சொன்னேன். நான் கொடுத்துடலாம், ஓப்பன் வரட்டும், யாராக இருந்தால் என்ன, அவங்க வந்து சொல்லட்டும். போன தடவை சொன்னதை விட அதிகமாக சொல்கிறாங்களா குறைச்சி சொல்கிறாங்களான்னு எனக்கு தெரியாது. ஸோ வில் ஹேவ் எ நைஸ் சான்ஸ். ஓப்பனாக இது வெளியே சொல்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு நல்ல சான்ஸ் வரும். ஏன்னா இது வந்து பின்னணி குரல் கொடுப்போம் ஒரு சங்கம்.